ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிராமத்தில் வைக்கிற மாதிரியே ஈஸியான மெத்தடில் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். சோம்பு பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். விரிஞ்சி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கினதும் கூடவே காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கரகரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போட்டும். இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியையும் இது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம், இல்லைன்னா புளிப்பு சுவை வந்துடும். தக்காளி நல்லா வதங்கட்டும். எல்லாம் வதங்கினதும் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலையே சேர்த்துடலாம். கூடவே கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், ஓரளவு கறி நமக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு எடுத்து வந்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் நமக்கு நல்லா போகணும். இதை நல்லா வதக்குனதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்குனாதான் மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் நமக்கு போகும். அப்போ தான் குழம்பும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்காமல் தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு குழம்பு நல்லா இருக்காது. அதனால் எண்ணெயிலேயே நல்லா மசாலாவை வதக்கி எடுத்துருங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். பாருங்கள், கறியோட கலரே நமக்கு மாறி இருக்கு. நல்லா சுருள கறியை நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம குழம்புக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். உப்பு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கறி இன்னும் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.